தன்னுடைய மனதிலே இருந்த குமுறல்கள் அத்தனையும் போய் போட்டு சொல்லி முடிச்சுட்டார். தனக்கு என்னென்ன நடக்கும், தான் இறப்பதை பற்றியெல்லாம் அவர் யோசிச்சுட்டார். அதையெல்லாம் சேர்த்து வச்சு, ராமா நீ நாட்டை விட்டு காட்டுக்கு போற, நீ காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் வானகம் போய்விடுவேன், நீ வனம் புகும் முன் நான் வானகம் புகுவேன். எல்லாம் ஒரு அழகான ஒரு எதுகை மோனையிலே கம்பனுக்கே குறித்தான ஒரு பாணியிலே அழகா அவர் எழுதியிருந்தார். இப்பத்தான் அவர் என்ன பண்ண போறான்னா, ஒரு ரெவலேஷன் என்று சொல்லக்கூடியதாக, தான் ஏன் இந்த வாழ்க்கையிலே இந்த கஷ்டம், தனக்கு முன்னாடி எப்படி இந்த ஒரு சாபம் ஏற்பட்டது அப்படிங்கிறத இப்ப கோசலை இடத்திலே அவர் மனக்குமுறலினாலே அதை சொல்ல போகிறார். அங்க என்ன நடந்தது, தனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வந்தது, ஏன் தான் தனித்து விடப்பட்டால் தனக்கு ஒரு அந்திம காலம் வந்துவிடும் என்கின்ற எண்ணம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இப்ப சொல்ல போற. அத பார்ப்போம். பொன் ஆர் வளையத்தோளான் காணோ புகுதல் தவிரான் என் ஆர் உயிரோ அகலாது ஒழியாது இது கோசலை கேள் முன்னாள் ஒரு மாமுனிவன் மொழியும் சாபமும் உளது என்று அந்நாள் உற்றது எல்லாம் அவளுக்கு அரசன் அறைவான். அழகான பொன்னால் செய்யப்பட்ட வாசு வளையம் என்று சொல்லக்கூடிய ஒரு தோல் வளையை கொண்டவனான ராமன் எப்படியும் காட்டுக்கு போகாம இருக்க போறதில்ல. அவர் காட்டுக்கு தான் போறான். அவன் காட்டுக்கு போறதினாலே என் உயிர் போகாமல் இருக்க போவதில்லை, என் உயிரும் போகத்தான் போகிறது. ஆகவே கோசலைகள் என்ன அப்படின்னா, முன்னாடி ஒரு காலத்திலே ஒரு மாமுனிவன் மொழியும் சாபமும் உள்ளது. எனக்கு ஒரு சாபமும் ஒரு மொழியும், ஒரு முனிவன் இட்ட சாபம் எனக்கு இருக்கு. அன்னைக்கு என்ன நடந்தத அத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கோசலை இடத்திலே நடந்த விஷயங்களை சொல்றார். இப்ப கிட்டத்தட்ட இதுவரைக்கும் எந்த மனைவிமாருக்கும் சொல்லாத ஒரு ரகசியத்தை கோசலை இடத்திலே தான் சொல்லுகிறார். கைகை இடத்துல சொல்றதுக்கு வழி இல்லை இப்போ, ஏன்னா கைகை கேட்கிற மனோநிலையிலே இல்லை. சுமித்திரை அந்த காட்சியிலே இல்லை. ஏன்னா இருக்கிறது அந்த இடத்துல கோசலையும் கைகேயும் மட்டும்தான். சுமித்திரை அங்கு இடமே இல்லை. காரணம், சுமித்திரையும் ராமன் போய் சுமித்திரையை பார்ப்பதற்கு அங்கு போயிட்ட. ஆகவே சுமித்திரை லாக்டு, கிட்டத்தட்ட லாக்டுன்னா என்ன அர்த்தம், அவங்க இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப ராமரோட அவங்க அங்க சம்பாஷணையில இருக்காங்க அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஏன்னா அப்படித்தான் அவர் காட்டி அந்த காட்சி அங்க நிறுத்தினார். ஆகவே ராமனும் சுமித்திரையும் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள்னு வச்சுப்போம். அப்போ கிட்டத்தட்ட என்னன்னா, கோசலையும் கைகேயும் தான். கைகேயை கேட்கிற மனோநிலையில இல்லை. ஆகவே கைகேயி ஒரு மூலையாக போய்விட்டால் வசிஷ்டன் இருக்கிறான். கண்டிப்பாக வசிஷ்டன் அந்த இடத்துல இருக்கார். அந்த இடத்துல ஒரு ரெவலேஷன் என்று சொல்லக்கூடிய ஒன்றை இப்பொழுது அழகாக தசரதன் செய்கிறான். யாரிடத்திலே? கோசலை இடத்திலே நடந்த ரகசியத்தை சொல்றான். என்ன சொல்றான்? வெய்ய கானிடத்தே வேட்டை வேட்கை மிகவே ஐய சென்று கரியோடு அரிகள் துருவித் திரிவேன் கையும் சிலையும் கனையும் கொடுகார் மிருகம் வரும் ஓர் செய்ய நதியின் கரை வாய் சென்றே மறைய நின்றேன். அழகான வார்த்தைகள். ஒரு அழகான கானகத்திடத்திலே வேட்டை வேட்கை மிகவே. என்னன்னா தாகம். வேட்கைனா தாகம். எதுக்கு? வேட்டையாடணும்னு ஒரு தாகம். அதனால நான் என்ன பண்ணேன், நான் போய் எதை போய் வேட்டையாடணுமா? கரியோடு அரிகள் துருவி. அரினா சிங்கம், கரினா யானை. ஆகவே அவைகளை நான் வேட்டையாட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நான் என்ன பண்ணேன்? திரிந்தேன், துருவி திரிந்தேன். ஆகவே நான் என்ன பண்ணேன்? கையிலே ஒரு சிலையும் அழகா அம்பையும் கையில வில்லையும் கொண்டு கனையும் கொண்டு கார் மிருகம் வரும் ஓர், மிருகங்கள் அத்தனையும் நதி இருந்தா நதியை தேடி வரும். காரணம், தாகத்துக்கு தண்ணீர் குடிப்பதற்காக அந்த நதிகளை தேடி வருவது மிருகங்களுடைய வழக்கம். இந்த நதியின் கரையிலே இவர் ஒரு மறைவில் நின்றுட்டு மிருகங்கள் தண்ணீர் குடிக்க வருகின்ற பொழுது அதை அடிச்சிட்டான். வேட்டையில அதை அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு விதமான ஒரு வேட்டை விளையாட்டுன்னு வச்சுப்போமே.
அதுல பெரிய மிருகங்களை அடிப்பதுங்கிறது ஒரு பெரிய ஒரு வீரத்தினுடைய செயல். சிங்கத்தை அடிக்கிறது, புலி அடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய செயல் அந்த காலத்துல. அப்பேற்பட்ட ஒன்றை செய்வதாக தசரதன். அப்ப அந்த காலத்திலே அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் இளமையான இருந்த காலத்திலே நடந்திருக்க கூடும். அப்ப செய்ய நதியின் கரைவாய் சென்றே மறைய நின்றேன். அப்படியே மறைஞ்சு நிக்கிறேன். என்ன ஆகுது? ஏதாவது ஒரு மிருகம் வரும், தண்ணி குடிக்க வரும். தண்ணி குடிக்க வரும்போது அந்த தண்ணி குடிக்கிற சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டவுடனே, ஏன்னா நடக்கிறதோ அந்த தண்ணியை எடுக்கிறதோ சத்தம் வரும் இல்லையா? அந்த சத்தத்தை கேட்டவுடனே இவர் மறைஞ்சிருந்த இடத்துல இருந்து அம்பு விடுவார். அந்த அம்பு போய் அந்த மிருகத்தை அடித்து கொல்லும். கொன்ன பிறகு இவர் வேட்டையாடிய ஒரு ஒரு மகிழ்ச்சி இவர் மனசில். இதுதான் இவருடைய செயலாக இவர் செய்து கொண்டிருந்திருக்கார் போல் இருக்கு. இப்ப என்ன ஆகுது? இதற்காக நான் போய் நின்று கொண்டிருந்தேன். ஒரு மாமுனிவன் மனையோடு. அதான் என்ன ஆகி போச்சு? விபரீதமான விஷயம் நடந்து போச்சு. என்ன ஆகி போச்சு? ஒரு முனிவன் மனையோடு, அவன் மனைவியோடு ஒளி ஒன்றிலாவாய் நயனம். கண்ணு தெரியாத முனிவர். மனைவியும் சரி, கணவனும் 2 பேருக்குமே கண்ணு தெரியாது. இதுல 2 பேருமே பிளைண்ட். திருமா மகனே துணையாய். அவங்களுக்கு ஒரே பிள்ளை. அந்த புள்ள மட்டும்தான் துணை. அவன் பேர் என்ன போட்டிருக்காங்க கம்பராமாயணத்துல தெளிவுரையிலே வைமுக எழுதும் பொழுது சொல்றார் புரோச்சனன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்கார். புரோச்சனன் அப்படின்னு பேர் அந்த பிள்ளைக்கு. சரியா? அப்ப அந்த பிள்ளை திருமாமகன் அவனை துணையாக கொண்டு தவமே புரி பொழுதினிவாய் அருமா மகனே புனல் கொண்டு அகல்வான் வருமாறு அறியேன் பொறுமா கனை விட்டிடிலும் புவி மீது அலறி புரள. என்ன போச்சு? கண்ணு தெரியாத அப்பா அம்மாவை வச்சுட்டு அவங்களுக்கு துணையாக இந்த பிள்ளைதான் இருந்திருக்கு. புரோச்சனன் என்று சொல்லக்கூடியவன் தான் அந்த பிள்ளைத்தான் அந்த அப்பா அம்மாவுக்கு துணையாக இருந்த குழந்தை. அவங்கள ஒரு முறையா உட்கார வச்சுட்டு அவன் ஆத்தங்கரையில நதியிலே இறங்கி தண்ணீர் எடுப்பதற்காக வந்திருக்கான். சரியா? அவங்க 2 பேரும் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இவர் போய் தண்ணி உகந்து கொண்டு வந்து கொடுப்பதற்கு, ஏன்னா அப்பா கொண்டு போய் கொடுத்தா அர்க்கியம் அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? சந்தியாவந்தனம் பண்றது அதுக்கெல்லாம் தண்ணீர் தேவை. அதனால அப்பாவை உட்கார வச்சுட்டு அப்பா அம்மாவை உட்கார வச்சுட்டு போய் தண்ணி எடுக்கிறதுக்காக புள்ள போயிருக்கு. இப்ப இந்த புள்ள போய் தண்ணியில காலை வச்சு தண்ணியில ஒரு சலசலப்பு வந்த உடனே தசரதன் என்ன நினைக்கிறான்? வந்தது ஏதோ ஒரு மிருகம்னு நினைச்சான். ஏன்னா இவன் மிருகத்தை வேட்டையாடத்தான் உட்காந்துருக்கான். இப்ப இவனை பார்க்கல. இதுதான் பிரச்சனை. என்னன்னா இவன் அங்க வந்தது மிருகமான பார்க்காமலேயே இவன் மனதுல என்ன ஒரு கற்பிதம் வந்துருச்சு? தண்ணி சத்தம் கேட்டவொடனே ஏதோ ஒரு மிருகம் தான் அங்க வந்திருக்கு அப்படின்னு நினைச்சு. முதல்ல தசரதன் மனசுலே அந்த அடர்ந்த காட்டிலே ஒரு மனித நடமாட்டம் இருக்குங்கிற மனசுல அவனுக்கு யோசனை இல்லை. சரியா? அவன் என்ன நினைச்சுட்டான்? மனுஷனா யாரும் அங்க வரமாட்டாங்க, மிருகங்கள் தான் வரும், மிருகங்கள் வர்றதுனால வேட்டையாடிடலான்னு அவனுடைய மனசுல. ஆனா எப்பவுமே அதனால்தான் சொல்றது, என்ன சொல்றது, ராஜாக்கள் எப்பவுமே கண்மூடித்தனமாக வேலை செய்யக்கூடாது இல்லையா? அதைத்தான் நம்ம இங்க சுட்டி காட்டக்கூடியதுதான் இந்த கதை. புரோசனனுடைய கதை நமக்கு சொல்றது என்ன? ராஜா சில சமயங்கள் கண்மூடித்தனமாக முடிவு செய்யக்கூடாது. அப்ப என்ன செய்யறான்? அங்க வந்தது ஒரு மகன். அந்த மகன் போய் புடலிலே தண்ணி எடுக்கிறான். இத தெரியாம இவர் என்ன நினைச்சிட்டார்? ஒரு கனையை விட்டு விட்டான். ஒரு மா கனை வெட்டிடிலும் விட்ட உடனே சத்தம் கேக்குது. அப்ப அம்மானு ஒரு சத்தம், அலறல் சத்தம் கேக்குது. சத்தியமா மிருகமா இருந்தா சத்தம் போட அது ஒண்ணு அலறல் கேட்கும், இல்ல ஒரு சிங்கமோ அல்லது ஒரு புலியோ அதனுடைய சத்தம் வேறையா இருக்கும். அப்படிதான் சத்தம் கேட்குமே தவிர அலறுகின்ற சத்தம் வராது இல்லையா? இப்ப இந்த அலறல் சத்தம் வந்த உடனே தான் தசரதனுக்கு ஒரு முழிப்பு வருது. சிச்சோ, நம்ம ஏதோ பண்ணிட்டோம் தப்பு. புக்கு பெரு நீர் நுகரும் பொறு போதகம் என்று ஒலிமேல் கை கண் கனை சென்றது அல்லால் கண்ணின் தெரிய காணேன் அக்கை கரியின் குரலே அன்று இஃது என்று வெறுவா மக்கள் குரல் என்று அயர்வேன் மனம் நொந்து அவன் வந்ததனால். என்னாச்சு? நான் தண்ணீல இறங்கியது ஒரு பெரு
போதகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய யானைன்னு இவர் நினைச்சுட்டார். ஆகவே யானையை நான் அடிக்கிறேன்னு நினைச்சு இவர் இங்கேருந்து வெளில அம்ப விட்டுட்டார். என்ன காரணம்? பார்க்கல இவர். என்ன யார் வந்தது, அந்த மிருகம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இவர் பார்க்காம சத்தத்தை மட்டும் கேட்டு ஓசை கேட்ட வழிக்கு இவர் அம்ப விட்டுட்டார். அம்பு விட்டது அங்க என்ன ஆகி போச்சு, அங்க புரோசனன் மீது பட்டு அவன் சத்தம் போட்டு கீழே விழறான். அப்பதான் இவருக்கு மனசுல தோணுது, ஐயோ இது யானையினுடைய பிளறல் போல இல்லையே, யானையினுடைய குரல் மாதிரி இல்லையே, அப்ப என்ன அது? அப்ப இது ஒரு மக்கள் குரல் அப்படிங்கிறது அவன் காதுல விழுது. இது மக்கள் குரல் என்று அயர்வேன். அப்பதான் அவனுக்கு சந்தேகம் வருது. சிச்சோ, நம்ம யாரையோ தப்பா அடிச்சுட்டோம் போல் இருக்கு என மனம் நொந்து உடனே என்ன பண்றான், ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு ஓடி வரான். வந்து அக்கணத்தால் கையும் கடனும் நெகிழ கனையோடு விருள்வேர் காணா மெய்யும் தனுவும் மனனும் வெறித்து ஏகிட மேல் வீழா ஐயா ஐயே நீதான் யாவன் அந்தோ அருள்க என்று அயர பொய் ஒன்று அறியா மைந்தேன் கேள் நீ எனப் புகழ்வான். சத்தம் கேட்ட உடனே குடுகுடுன்னு ஓடி வர தயரதன் தான் தப்பு செஞ்சது புரிஞ்சுக்கிட்டான். இப்ப மிருகம்னு நினைச்சு அடிச்சது தப்பா போச்சு, ஒரு மனிதனை அடித்து விட்டோம். ஓடி வரார் அப்படியே கையில அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு. அவர் கையில ஒரு குடத்தோட இருக்கான் பாவம் அந்த பிள்ளை புரோஜன். அது கையில இருந்து கீழே விழுது, அது தரையில ஓடுது, அது அப்படியே தரையில ஓடுகின்றது, உருள்கின்றது. இவர் அப்படியே கையில வச்சிருக்கக்கூடிய வில்லு அந்த அம்போட குடுகுடுன்னு ஓடி வரார். வந்து பார்த்துட்டு அந்த பிள்ளைய பார்த்து, ஐயா நீ யாரப்பா அப்படின்னு கேட்கிறான். நீதான் யாவன் அந்தோ அருள்க, சொல்லுப்பா சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த பிள்ளை சத்திய வாக்கு படைத்தவனான பிள்ளை, பொய் ஒன்று அறியா மைந்தன், பொய்யே சொல்லாத பிள்ளை. அந்த பிள்ளை மணிப்பிள்ளை அது சொல்லுது, நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப நீ கேளு. என்ன சொல்றான், இரு கண்களும் இன்றிய தாய் தந்தைக்கு இங்கு அவர்கள் பருகும் புனல் கொண்டு அகல்வேன் படர்ந்தேன் பழுது ஆயினதால் இரு குன்று அணைய புயத்தாய் ஈபம் என்று உணராது எய்தாய் உருகும் துயர் தவிர் நீ ஊழியின் செயல் இது என்று. எப்படி பாருங்க, ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளையினுடைய மெச்சூரிட்டியை பாருங்க. அந்த மெச்சூரிட்டியை பாருங்க. என்ன சொல்லிச்சு, அப்பா அம்மாக்கு கண்ணு தெரியல, அவங்களுக்கு தண்ணி வேணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி நான் தண்ணி எடுக்க ஆத்துல வந்து தண்ணிய மொண்டுகிட்டு இருந்தேன். நீ என்ன பண்ணிட்ட, ஏதோ மிருகம்னு நினைச்சு அடிச்சுட்ட, தெரியாம அடிச்சுட்ட. ஆகவே ரெண்டு நல்ல தோல்வழி கொண்டவனே தயரதா, பரவாயில்ல, துன்பத்தை விடு, உரு உருகும் துயர் தவிர் நீ. ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்காத, வருந்தாத, துன்பத்தை விடு. இது என்ன காரணம் தெரியுமா, நீயும் செய்யணும்னு செய்யல, நானும் வந்து இங்க அடி வாங்கணும்னு வாங்கல, ஆனால் நடந்ததுக்கு காரணம் ஊழியின் செயல் இது என்று சொன்னோம். என்ன சார், சரி கர்மா சார்னு. ஐயா நீ மாட்டிக்கணுங்கிறது கர்மா, தயரதா உன் பேர் இதுல மாட்டணுங்கிறது கர்மா, உன் கையால் உன் கனையினால் நான் அழிய வேண்டும் என்பது என் கர்மா. ஆகவே இது ஊழியின் செயலப்பா, ஆகவே நீ துயரத்தை விடு. எப்படி அழகான வார்த்தை பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன குழந்தைக்கு, ஒரு சின்ன பாலகனுக்கு இருக்கக்கூடிய அறிவு. அப்ப எந்த அளவுக்கான ஒரு முதிர்ச்சியை நம்ம பார்க்க முடியுதுன்னு பாருங்க. இப்ப ஊழியின் செயல், கவலைப்படாது, அதை விட்டுட்டு என்ன சொல்றான், உன்னீர் வேட்கை மிகவே உயங்கும் எந்தைக்கு நீ ஒரு நீர் தண்ணீர் கொடு போய் அழித்து என் சாவும் உரைத்து உன் புதல்வன் விண் மீது அடைவான் தொழுதான் எனவும் அவர்பால் விளம்பு என்று என் நீர்மையினான் விண்ணோர் எதிர்கொண்டிட ஏகினானால். என்னாச்சு, அப்பாவும் அம்மாவும் தாகத்துல இருக்காங்க. இறக்குற போது கூட அவனுக்கு பாருங்க அந்த பிள்ளைக்கு இல்லையா சொல்றான், அப்பாவும் அம்மாவும்
தாகத்துல இருக்காங்க. அதனால நீ என்ன பண்ற தசரதா, தண்ணீரை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துரு, தாகத்தை தவிர. அப்படியே நீ என்ன சொல்லு, நான் இறந்ததை சொல்லிடு. சொல்லிட்டு புதல்வன் விண்மீது அடைவான் தொழுதான். அவன் என்ன பண்ணான், போறதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவன் இறந்து போனான்னு சொல்லு. இப்பேற்பட்ட ஒரு பிள்ளை அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புனான்னு சொல்லிடு என்று சொல்லி அவன் என்ன பண்ணான், தன்னுடைய உயிரை விட்டான். என் நீர்மையினால் விண்ணோர் எதிர்கொண்டிட. அப்ப விண்ணோர்கள் எதிரிலே அவனை கூப்பிட அவன் கிளம்பிட்டான். அப்போ அந்த புரோச்சனன் இறந்து போனான். இப்ப தயரதனுக்கு எவ்வளவு தர்ம சங்கடம். இப்ப தயரதனுடைய செயலிலே இருக்கக்கூடிய தவறு என்ன, ஒரு ராஜா மறைந்திருந்து அது வருகின்றது மிருகமா அல்லது வேற ஏதாவதா அப்படிங்கிறத பார்க்காம ஒரு செயலிலே, கண்மூடித்தனமாக ஒரு செயலிலே அவனால் எந்த ராஜாவும் இறங்கக்கூடாது என்பதுதான் இந்த நிகழ்வினுடைய ஒரு தாற்பயம், ஒரு தத்துவம். அது தயரதனே செய்தாலும் அந்த சாபம் அவனை விடாது. இதுதான் உண்மை. யாரு தயரதன்? யாரு? ராமன் அவதாரத்தினுடைய தந்தை. அதுக்காக கர்மா விட்டுடுமா? புரியுறதா உங்களுக்கு? அப்ப கர்மான்னு நம்ம எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கர்மாவை எவனாக இருந்தாலும் அனுபவித்தே தீர வேண்டும். சார் கர்மான்னு கஷ்டப்பட்டு என்ன பண்ண? தயரதனுக்கே கர்மா, தயரதனுக்கே சாபம். புரியுறதா? ஆக வாழ்க்கையிலே சில விஷயங்களை மாற்ற முடியாது. நமக்குன்னு என்ன டெஸ்டினி இருக்கோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய. அப்பா அவனுக்கு கொடுத்தாச்சு, அவர் சொல்லிட்டான், நான் கிளம்புறேன், அப்பா அம்மா கிட்ட சொல்லு, நான் நமஸ்காரம் பண்ணேன்னு சொல்லுன்னு கிளம்பிட்டான் பிள்ளை. இப்ப என்ன ஆயிப்போச்சு, தயரதனுக்கு தர்ம சங்கடம். எப்படி போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லுவான்? கண்ணு தெரியாத அப்பா அம்மா. இவன் பண்ணதுலயே பெரிய மிஸ்டேக் என்னது, இவ்வளவு பெரிய மிஸ்டேக் இல்லையா? மனசு எப்படி உறுத்தும் யோசிச்சு பாருங்க. தயரதனுக்கும் உறுத்தல். ஏன்னா அறம் பிறளாத ஒரு மன்னன் தயரதன். நம்ம இது வரைக்கும் படிச்சதுல பார்த்தோம். கோசலை நாட்டில எப்படி வச்சிருந்தான் அப்படிங்கறது, நாட்டிலே எந்த குற்றமும் அவன் மீது சொல்ல முடியாது, அப்படியான ஒரு மன்னன். ஆனால் இந்த ஒரே ஒரு நிகழ்வு அவனை தடுமாற வைத்தது. உடனே அவங்க என்ன பண்றான், சரி என்னவா இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும். பாருங்க, இதுதான் விஷயம். அந்த காலத்துல நடந்ததை தயரதன் சொன்னான் இல்லையா? இந்த காலம் மாதிரி ஹிட் அண்ட் ரன் மாதிரி பண்ணல. புரியுறதா? இந்த காலத்துல ஹிட் அண்ட் ரன் பண்றாங்க இல்லையா, இடிச்சு போட்டு ஓடியே போயிடுறான், எங்க இருக்கிறாங்க கூட தெரியாது, பயந்து போய் ஓடி போற மாதிரி. போகல, தசரதன் கிளம்புறான், தண்ணியை எடுத்துக்கிறான், அந்த பிள்ளைய பார்த்துட்டான், பிள்ளைய வச்சுட்டான், கிளம்புறான். தண்ணியை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு போ. மைந்தன் வரவே நோக்கும் வள மாதவன் பால் மகனோடு தன் புனல் கொண்டு அணுக. ரெண்டு அப்பாவும் அம்மாவும் கண்ணு தெரியாதவர்கள், பிள்ளை வருவான்னு நினைச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவன் வரணும்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. தசரதன் தன்னுடைய கையிலே தண்ணீரை எடுத்து கொண்டு வரான். ஐயா இதுபோது அளவாய். அப்ப வந்தவொடனே சத்தம் கேக்குது அவனுக்கு. சத்தம் கேட்டவொடனே அவங்க நினைக்கிறாங்க வந்தது பிள்ளைன்னுட்டு. அவர் சொல்றான், ஏன்பா இவ்வளவு நேரமாய் போச்சு? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தாய் தந்தையருக்கு கண்ணாக இருப்பவன் புரோஜனன், அவ்வளவுதான். அவர்களுக்கு எல்லாமாய் இருப்பவன் புரோஜனன். இன்னொரு சில கதைகள்ல சொல்லுவாங்க, அந்த அப்பா அம்மாவை ஒரு சின்ன காவடி மாதிரி பெருசா கட்டி அதுல ஒரு ரெண்டு கூடையிலே, ஒரு கூடையிலே அம்மாவும் ஒரு கூடையிலே தந்தையும் வைத்து கொண்டு நடந்தவன் அவன் என்று சொல்லக்கூடிய கதைகளும் உண்டு. அதெல்லாம் என் கம்பெனி இங்க பெருசா எழுதல, ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஆக அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு அவர் எல்லா இடத்துக்கும் போனவர் இந்த புரோஜன். அப்போ கண்ணாக இருந்தவன் அப்ப வரலையேன்னு சொல்லும் போது தாய் தந்தையருக்கு ஒரு சின்ன ஒரு
கலக்கம் இருக்கதானே செய்யும், என்னதான் இருந்தாலும் காடு வேற. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, சத்தம் கேட்டவொடனே அப்பா ஏன்பா இவ்வளவு நேரம் ஆச்சு ஐயா, இதுபோது அளவாய் வந்து இங்கு அணுகாய் என்னோ வந்தது, எவ்வளவு இப்ப இந்த மாதிரி காலதாமதமா வரமாட்டியே, ஏன்பா என்ன நடந்தது என்று நோய்ந்தோம். சந்தம் கமழும் தோளாய் தழுவிக்கொள்ள வா. அப்படியே என்ன சொல்றான், சந்தனமெல்லாம் அப்படியே அழகான இதெல்லாம் மணக்கின்ற வாசனைகளை உன் உடம்பிலே பூசிக்கொண்டிருப்பவனே வாப்பா, வா கட்டிக்க வா, அப்பாவை கட்டிக்கோ அப்படின்னு சொல்றான். இப்ப வந்தது யாரு, தசரதன். அவங்க நினைச்சது புள்ள வந்திருக்கான்னு நினைச்சு புள்ளைக்காக பேசுறாங்க. தசரதன் நின்றுட்டு இருக்கான் தண்ணியோட. இப்ப தசரதன் சொல்லணும். இன்னொன்னு என்ன தெரியுமா, இது போன்றவர்கள் தொட்டா தொட்டு உணர்வுல கண்டுபிடிப்பாங்க. தசரதன் தொடல, இன்னும் தசரதன் பக்கத்துல போகல. ஏன்னா கண் தெரியாதவர்களுக்கு தொடு உணர்வு ஜாஸ்தி. அப்ப என்ன பண்ணிடுவாங்க, பிள்ளைன்னு நினைச்ச ஒரு பக்கத்துல போனா கூட தொட்டா பார்த்துட்டோன்னா நீ பிள்ளை இல்லையேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இவர் போகல. இப்ப தசரதன் ஒரு மூலைய ஒரு 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 அடியில் தள்ளியே நிக்கிறான். ஏன்னா அவன் நடந்ததை சொல்லி ஆகணும். தசரதன் இப்ப சொல்றான், ஐயா யான் ஒரு அரசன். இப்பதான் தன்னை ரிவீல் பண்றான். ஐயா நான் வந்து ஒரு அரசன், அயோத்தி நகரத்து உள்ளேன், அயோத்தி நகரத்துல இருக்கேன். மை ஆர் களபம் துறவி துருவி மறைந்தே வதிந்தேன் இருள்வாய், பொய்யா வாய்மை புதல்வன் புனல் மொண்டிடும் ஓதையின் மேல் கை ஆர் கனை சென்றது அல்லால் கண்ணின் தெரிய காணோ. இவர் தன்னுடைய சைடுல இருக்கக்கூடிய நடந்த விஷயத்த சொல்றார். என்ன சொல்றார், நான் வேட்டையாட வந்தேங்க. எதை தேடி வந்தேன், மை ஆர் களபம் துருவி, களபம்னா யானை, யானை வேட்டைக்காக வந்தேன். சரியா, யானை வேட்டைக்காக வந்ததுனால நான் என்ன பண்ணேன், மறைஞ்சு இருந்தேன். மறைந்தே வதிந்தேன், மறைஞ்சு உட்கார்ந்திருந்தேன். இருளா இருந்ததுனால இருட்டுல பொய்யா வாய்மை புதல்வன், சத்தியமே பேசுகின்ற உங்களுடைய புள்ள சரியா, அங்க வந்து தண்ணி எடுக்க வந்தான். புனல் மொண்டிடும் ஓதையின் மேல் அவன் வந்து என்ன பண்ணான், தண்ணி எடுக்க வந்தான். தண்ணி எடுக்கின்ற ஓசையை நான் யானை தண்ணீர் குடிக்கிறது என்கின்ற ஒரு அர்த்தத்திலே நான் என்ன பண்ணேன், கை ஆர் கனை சென்றது அல்லால், கையில் இருக்கக்கூடிய வில்லு வில்லுல இருந்து அம்ப விட்டுட்டேன். என்னன்னு பார்க்கல, கண்ணின் தெரிய காணோம், கண்ணால நான் பார்க்கல, பார்க்காம ஒளி வந்த இடத்திலே யானை என்று நினைத்து விட்டு விட்டேன். சரியா, பார்த்து செஞ்சா தப்பு, பார்க்காம செஞ்சா கொஞ்சம் தப்பு குறைச்சல் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்திற்கு அந்த ஒரு சமாச்சாரத்துக்கு பேச வரார் இளையரதன். இதுல வந்து என்னன்னா, இது அழகான கேள்வி. பார்த்தே கொல்லுவது, பார்க்காமல் கொன்றது, இதுல எதுக்கு குற்றம் அதிகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பார்க்காம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா கூட கேர்லெஸ்னஸ் அல்லது தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்கியூஸ நம்ம கொடுக்கலாம். ஆனால் யாருக்கு அது கிடையாது, மன்னனுக்கு அது கிடையாது. ஏன் காரணம், மன்னனுக்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்கணும். அப்பதான் அரசாங்கம் எல்லாம் பார்த்துக்கணும், நாளும் தெரிஞ்சுதான் செய்யணும் இல்லையா. தடால் புடால்னு ஒரு விஷயத்தை செய்ய முடியாது மன்னனால். அதனால இவன் வந்து பார்க்காம விட்டுட்டேன். விட்டுண்டு அலரும் குரலால் வேழக் குரல் அன்று எனவே ஒட்டந்து எதிரே நீயார் என்று உற்றையலாம் உரையா வாட்டம் தரும் நெஞ்சினான் ஆய் நின்றான் வணங்கா வானோர் ஈட்டம் எதிர் வந்திடவே இறந்து ஏகினான் விண்ணிடையே. என்னாச்சு, சத்தம் வந்ததுல விட்டதுனாலே, விட்ட அம்பினால் வேழம் இல்லாமல் ஒரு மனிதன் குரல் போல் மக்கள் குரல் போல் இருக்கேன்னு நினைச்சு குடுகுடுன்னு போய் நீ யாரப்பான்னு கேட்டேன். கேட்டதெல்லாம் அவன் நடந்தது எல்லாம் சொல்லி
அவன் என்ன பண்ணான்? வாடி போன மனசோட நமஸ்காரம் பண்ணி அவன் இறந்து போனான். வானோர் ஈட்டம் எதிர் வந்திடவே அவன் இறந்து போயிட்டான். ஆகவே அவனுடைய இறப்பு நான் விட்ட கணையினால் நடந்தது. அப்ப இது ஒரு ஹானஸ்ட் ஸ்டேட்மெண்ட். தயரதன் நடந்த விஷயத்தை சொல்லுவது. உலகத்திலே என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, குத்தம் செய்யறது பெருசு இல்ல, குத்தம் செய்தேன் என்பதை தைரியமாக ஒப்புக்கொள்வதற்குத்தான் மனதிலே உறுதி வேண்டும். அதுதான் முக்கியம். தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதை தயரதன் செய்தான். நேரா போய் சொல்லிட்டான், நடந்தது இதுதான், நான் பார்க்கல, என் தப்பு தான், பார்க்கல, நான் விட்டுட்டேன், விட்டதுல அந்த பையன் இறந்துட்டான். இறந்த போதுதான் தெரியும் அவன் உங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இறந்துட்டான், இறந்து போயிட்டான். ஆகவே என்ன சொல்றார் இப்போ? ஐயா, அறுத்தாய் கனையால் எனவே அடியேன் தன்னை ஐயா கருத்தே அருள்வாய் யானோ கண்ணின் கண்டேன் அல்லேன் மறுத்தான் இல்லான் வனம் மொண்டிடும் ஓதையின் எய்தது அல்லால் பொறுத்தே அருள்வாய் என்ன இருதாள் சென்னி புனைந்தான். என்ன பண்றான்? தான் பண்ண தவறுக்கு ஒரு சமாச்சாரம் பேசுறான். என்ன சொல்றான்? அப்பா, நான் கனையை விட்டேன், நான் என்னுடைய கனையை விட்டேன், அம்பால் உங்க பிள்ளைய அடிச்சுட்டேன், நான் அழிச்சுட்டேன். சரியா? அதனால கோபம் கொள்ளாமல் நீங்க என்ன பண்ணணும்? யோசிங்கோ. கண்ணில பார்க்காம நான் அடிச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால கண்ணின் கண்டான் அல்லேன் மறுத்தான் இல்லான் வனம். ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க? ஒரு நீரை முகுக்கின்ற ஒரு யோசையை கேட்டு அந்த ஓசையை கேட்டு நான் என்ன பண்ணேன்? நான் நம்ப விட்டேன். ஆகவே பார்க்காம செய்துட்டான் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் பொறுத்தே அருள்வாய் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றோம் தயரதன். இந்த செயல் ஏற்புடைய செயலா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது மனசில். அடிச்சது அடிச்சாச்சு, இறந்து போயிட்டான் ஒரு பிள்ளை, ஒரு ராஜா. அவர் சொல்றார், நான் பார்க்கல, ஓசையை கேட்டு கனையை விட்டேன் அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம அதுக்கத்தான் விளக்கம் சொன்னோம். என்ன சொன்னோம்? யாரும் செய்யலாம், ஆனா மன்னன் செய்வது தவறு. ஏன்னா அவன் நாலு விஷயங்களும் தீர விசாரிச்சு பார்க்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடியவனாகத்தான் இருத்தல் அவசியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? அப்போ அந்த இடத்திலே தயரதன் ஒரு சின்ன தவறை செய்து விட்டான். அப்ப ஆனா என்ன செய்யறான்? வந்து தைரியமா சொல்லிட்டான், நான் பண்ணது தப்பு, தான் பண்ணதிலே அந்த பிள்ளை இறந்து போனதை சொல்லிட்டான். அப்ப இதை கேட்ட உடனே அப்பா அம்மாவுக்கு யோசிச்சு பாருங்க. கண் இல்லாத அப்பா அம்மா, பிள்ளைதான் கண்ணா இருக்கான், பிள்ளை போயிட்டான், பிள்ளைய பார்க்க கூட முடியுமா? பிள்ளை இறந்துட்டான் இல்லையா? வீழ்ந்தார், கீழே விழுந்துட்டாங்க தப்புன்னு. அயர்ந்தார், புரண்டார், விழி போயிற்று இன்று இல்லையா? எனக்கு கண்ணே போச்சுட்டான். கண்ணில்லாத பெற்றோர்களுக்கு கண்ணாக இருந்தவன் புரோஜனன். அவன் கண்ணு போச்சுன்னுட்டான். ஆழ்ந்தார் துன்பக் கடலினுள், விம்மி விம்மி அழறாங்க, ஐயா ஐயா என்றார், கதறாங்க. போழ்ந்தாய் நெஞ்சே என்றார். அப்பா, இவ்வளோ பெரிய சோகம், இவ்வளோ பெரிய சோகம், பொன்னாடு அதனில் போய் நீ வாழ்ந்தே இருப்பதறியேம் வந்தேம் வந்தேம் இனியே. அப்பா, நீ வானுலகத்துக்கு போயிட்டேன்னு எனக்கு தெரியாம போச்சே, இதோ வரம்பா, இதோ வரம்பா, இதோ வரம்பா. அப்ப பாருங்க, மகன் போனதை பிரிந்த தாய் தந்தையர் இனி நான் இருக்க மாட்டேன் என்கின்ற முடிவை அவர்கள் எடுக்கிறார். ஏன்னா எனக்கு கண்ணாக இருந்தவன் அவன், கண் போச்சு. ஆகவே இந்த நாட்டுல நான் இருந்து என்ன பண்றேன்? அந்த நாட்டுக்கு நீ போயிட்டியப்பா, இனி நானும் வரோம் 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 என்று சொல்லி, இப்பொழுதே வந்து விட்டோம் இப்பொழுதே வந்து விட்டோம்னு சொல்லி, என்று என்று அயரும் தவறை இருள்தாள் வணங்கி யானே இன்று புதல்வன் இனி. தயரதன் என்ன பண்ணா? அழக்கூடிய அப்பா அம்மா காலில் திரும்பி மறுபடியும் விழுந்து சொல்றான், ஐயா,
உங்களுக்கு நாம் பிள்ளையா இருக்கேன், நீங்க சொல்லுங்க என்ன வேணும், நீர் ஏவும் பணி செய்திடுவேன். நீங்க என்ன சொல்றீங்களா நான் செய்யறேன். ஒன்றும் தளர்வுற்று அயரீர், வேதனைப்படாதீங்க, பிள்ளை இல்லையே வேதனைப்படாதீங்க, நான் இருக்க. ஒளிமின் இடர் என்றிடிலும் வன் தின் சிலையாய் கேண்மோ எனவே ஒரு சொல் வகுத்தான். அப்போ என்னாச்சு, நீ எவ்வளவு இவ்வளவு சொன்னாலும் ஒரே ஒரு விஷயம், ஒரு தாய் தந்தையருக்கு பிள்ளையாக இருந்திருக்கிறான் புரோச்சனன். அந்த பிள்ளை போன பிறகு பேச்சுக்கு நம்ம சொல்லிக்கலாம் நான் உனக்கு பிள்ளையா இருக்கேன்னு, ஆனா அந்த பிள்ளைதான். யூ கேனாட் சப்ஸ்டிடியூட். சொல்ற புரியுதா? யூ கேனாட் சப்ஸ்டிடியூட். ஏன்னா அந்த பிள்ளையினுடைய நேச்சர் வேற, தைரதனுடைய நேச்சர் வேற. தயரதன் அதை விட அழகான பணிவிடைகள் கூட செய்யலாம், இல்லேன்னு மறுக்கல. ஆனாலும் அந்த அந்த ஒரு பாசம், அந்த ஒரு துடிப்பு, அந்த ரத்த பந்தம் என்பது வேறு. அப்ப அங்க போன பிறகு அவன் என்ன சொல்றான், போயாச்சு அப்படிங்கறதுனால நாங்க கிளம்புறோம்னு சொல்லும் பொழுது தயரதன் சொல்றான், நான் உங்களுக்கு பிள்ளையா இருக்கேன், நீங்க இதுக்காக வருத்தப்படாதீங்க, எதுவும் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் உங்களை காப்பாற்றுகிறேன், ஒன்றும் தளர்வுற்று அயரீர், ஒளிமின் இடர். நீங்க உங்களுடைய துக்கத்தை தூக்கி வைங்க. துக்கத்தை தூக்கி வச்சுட்டு கம்முன்னு இருக்க முடியுமா பெற்றோர்களாலே? இறந்து போனது அவங்க பிள்ளை, இறந்து போனது அவங்க பிள்ளை, ஆக்சிடென்டாவே இருக்கட்டும் சார். இது தயரதன் பண்ண ஆக்சிடென்ட்னு வச்சுப்போம். தயரதன் அறியாமல் ஒரு ஆக்சிடென்ட பண்ணி விட்டான். ஆக்சிடென்ட்ல அந்த பிள்ளை இறந்து போச்சு. ஆனாலும் அந்த தாய் தந்தையினாலே தயரதனை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? கேள்வி, இது கேள்வி, மாபெரும் கேள்வி. அப்ப என்ன சொல்றாங்க, அவரை பார்த்து ஒரு முனிவர் பேசுறார். என்ன சொல்றார், அழகான வில்லை கொண்டவனே, அப்பா இப்ப நான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். கண்ணுள் மணிபோல் மகவை இழந்து உயிர் காதலியா, உன்னை எண்ணி இருந்தால் உலகோர் ஏன் என்று உரையார், விண்ணின் தலை சேர்ந்தும் யாம் எம்போல் விடலை பிரிய பண்ணும் பரிமா உடையாய் அடைவாய் படர்வான் என்னா. சுட்டான் சாபம். என்ன சொன்னா, எப்படி எனக்கு கண்ணுக்கு மணி மாதிரி என் புள்ள இருந்தான், அவன் போயிட்டான். அவன் போன பிறகு என்ன, அவன் போன பிறகு உண்பதற்கு இந்த உலகத்தில் இருப்பவர்கள் என்னென்னலாம் பழிச்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, என்ன போல, என்ன அழகாக சொன்னா, விண்ணின் தலை சேர்ந்தும் யாம், நானும் போகத்தான் போறேன், நானும் என் மனைவியும் மீண்டும் இந்த உலகத்துல யார் எங்களை தடுத்தாலும் நாங்க போறோம், நாங்களும் எங்களுடைய பிள்ளையை போய் சேரப்போகிறோம். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, எம்போல், இப்ப என்ன சங்கடத்துல நான் இருக்கேனோ அது மாதிரி விடலை பிரிய, உன் மகன்கள் எல்லாம் உன்னை விட்டு பிரிய. எப்படி எங்க வச்சான் பாருங்க சாபம், உன் மகன்கள் உன்னை விட்டு பிரிய. சரியா? அப்போ பண்ணும் பரிமா உடையாய், இந்த உலகத்திலே பெரிய பெரிய அலங்கரிக்கப்பட்ட குதிரையிலிருந்து எல்லாம் வச்சிருக்கக்கூடிய நீ என்ன போல அடைவாய் படர் வான் என்றான். அப்படின்னு அர்த்தம், என்ன மாதிரி நீயும் மகனை பிரிந்து துயருற்று நீ வானுலகம் அடைவாய். அப்ப ஒரு முனிவர், ஒரு புத்தர சோகம் என்பது உலகத்திலேயே ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அந்த புத்தர சோகத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு முனிவனுடைய சாபம் தயரதனுக்கு, அவன் செஞ்ச ஒரு சின்ன விபத்து, அந்த விபத்தின் காரணமாக அவனுக்கு ஒரு சாபமா இருக்கு. இப்ப கோசலை இடத்திலே அதை குறிப்பா பேசுறார். என்ன சொல்றார், இப்ப ஒரு கேள்வி வரலாம், சார் ராமரத்தான காட்டுக்கு போக சொன்னார் இல்லையா, ராமர் தானே காட்டுக்கு போக சொன்னார், மகன்கள் பிரியனா எல்லா பசங்களும் விட்டு போகன்னு வருது, இப்ப ராமர் காட்டுக்கு போறார் அப்படின்னு சொன்னா இன்னும் லக்ஷ்மணன் இருக்கத்தானே செய்யறான், பரதனைத்தானே இவர் வேண்டான்னு சொன்னார், சத்ருகுணன் இருக்கத்தானே செய்யறான். அப்ப ரெண்டு பிள்ளைகள் இருக்கும்போது இவர் எப்படி இறப்பார்? இறக்க வாய்ப்பு இல்லையே. இந்த மனசு வரணும் இல்லையா?
யோசிச்சு பாருங்க. அப்போ லக்ஷ்மணன் காட்டுக்கு போறான்னு அவருக்கு தெரியாது இல்லையா? அந்த வார்த்தையை அவன் பேசுனதோ பின்னாடி அவர் பேச போறது தெரியாது. ஆனாலும் தன்னை விட்டு மகன்கள் பிரிய தான் இறக்கப் போகிறோம் என்கின்றதை தசரதன் குறிப்பாக சொல்கிறானே, காரணம் என்ன அப்படின்னா, ராமனையும் லக்ஷ்மணனையும் நன்றாக அறிந்தவன் தசரதன். அதனால்தான் முதல் தடவையே விஸ்வாமித்திரர் யாகத்துக்கு போகும் பொழுது யார் துணையா போனது? லக்ஷ்மணன் தான் போறான் இல்லையா? பரத சித்திரகுடன் போகலையே, பரதனே போகலையே. ராமன் மீது அவ்வளவு பாசமும் மரியாதையும் பக்தியும் கொண்ட பரதன் போகல இல்லையே. அடுத்த பிள்ளைன்னு போனா பரதன் தானே சார் போயிருக்கணும். ராமன் பின்னாடி பரதன் தானே போய் நின்றுருக்கணும். ஏன் போகல? லக்ஷ்மணன் தானே போறான் பின்னாடி. அப்போ ராமனும் லக்ஷ்மணனும் இணை பிரியாதவர்களாக இருக்கிறார்கள் என்பது புரிஞ்சு போச்சு. அப்ப ராமன் போகும்போது லக்ஷ்மணன் போகத்தான் போறான். ஆகவே அங்க ரூல்ட் அவுட். ராம லக்ஷ்மணன் காலி. இங்க பரதனும் சத்ருகனும் இன்னும் வரவே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் தாத்தா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆக அவர்களும் இல்லை. இல்லாத போது தான் தனித்து விடப்பட்டதினால் தயரதன் புலம்புகின்றான், மகன்கள் பிரிய நான் வானலகம் அடைவேன். நடக்க போகுதுங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. ஆகவே இது அவருக்கு சொன்ன உடனே இதை சொல்லிட்டு சொல்றார், தாவாது ஒளிரும் குடையாய் தவறிங்கு ஈது நின் சரணம் தாவாய் என்றாய், அதனால் கடிய சாபம் கருதேம் ஏவா மகவை பிரிந்து இன்று எம்போல் இடர் உற்றானை நீ போவாய் அகல்வான் என்னா பொன் நாட்டிடை போயினரால். அதனால என்னாச்சு, அவ்வளவு பெரிய சாபம் நான் வாங்கி கொண்டேன். ஆகவே கரிய சாபத்தை நான் பெற்றதினாலே இன்றைக்கு இந்த துன்பத்தை நான் அடைகின்றேன் இல்லையா? எவ்வளவு பெரிய சாபம். ஆகவே அவர் சொன்னார், என்ன சொல்லிட்டார் முனிவர், நீ ஒளி வீசும் மென்கொற்ற கொடையை கொண்ட வேந்தவனாக இருக்கின்றாய், நான் செய்த இச்செயல் தவறே. இவர் போய் கீழே விழறார், தசரதன் போய் விழுந்து சொல்றார், நான் செஞ்சது எல்லாமே தப்புன்றார். ஆனாலும் சாபம் முனிவன் கொடுத்தது இல்லையா? சாபம் முனிவன் கொடுத்தது, கொடிய சாபம் அப்படிங்கிறது வந்தாச்சு. ஆகவே இந்த சாபத்திலிருந்து நான் அதனுடைய வினையாக, அதனுடைய காரணத்தினால் நான் இன்றைக்கு கண்டிப்பாக விண்ணுலகம் செல்வேன். காரணம், பிள்ளைகள் என்னை பிரிய போகிறார்கள். ஆகவே ராமன் இந்த அகண்டவான் இதுக்கு வானகத்திற்கு, அதாவது வனத்திற்கு போவான் என்று சொன்னால் எனக்கு வேற வழி இல்லை. அவன் வனத்துக்கு போக, அவனோடு சேர்ந்து லக்ஷ்மணன் போக, பரத சத்ருக்கனன் இன்னும் வராமல் இருப்பதினாலே நான் கண்டிப்பாக வானுலகம் செல்வேன். சிந்தனை தளர்வுற்று அயர்தல் சிறிதும் இலானாய் இன்சொல் மைந்தன் உளான் என்றதினால் மகிழ்வோடு இவன் வந்ததெனில் அந்த முனி சொற்றவையின் அண்ணல் வனம் ஏகுதலும் எம் தம் உயிர் வீகுதலும் இறையும் தவறா என்றான். இறை என்கின்றவன் கொஞ்சம் கூட மாறப்போறதில்லை. என்ன மாறப்போறதில்லை? கண்டிப்பாக என்னுடைய உயிர் போவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்க போகிறது. எது? அந்த முனிவன் எனக்கு கொடுத்த சாபம். அதனால இது எனக்கு கர்மத்தினால் ஏற்பட்டதும் கூட. ஆகவே இந்த முனிவனுடைய சொல்லின்படி எனக்கு நான் வானுலகம் செல்லக்கூடிய நேரம். ஆகவே எப்பொழுது மகன் காட்டுக்கு போகிறானோ அப்பொழுது என் உயிர் இங்கே பிரிவதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டார். இப்ப இத்தனையும் வசிஷ்டர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், கோசலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கோசலைக்கு எதுவும் சொல்ல வாய்ப்பில்லை. கோசலையினால் என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? ஏன்னா அவளே கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு மனசுல எடுத்துனுட்டா தீர்மானத்தை இல்லையா? நம்ம நேற்று போன வாரம் பார்த்தோம், கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம்னு மனசுல ஒரு தீர்மானத்தை வச்சுட்டாங்க. என்ன காரணம்? நாமளும் அவரை கஷ்டப்படுத்தி ராமனை போகாம இருக்கிறதுக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்கன்னு அவரை இன்னும் கஷ்டப்படுத்தி அவர் அதனால இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாருன்னா தயரதன் கஷ்டமா இருக்குங்கிறதுனாலே அவளும் எதையும் பேசாமல் தன்னுடைய சோகத்தை தன் மனதுக்குள்ளே பூட்டி வைத்துக் கொண்டார். தயரதன் வழக்கம் போல் புலம்பி தீர்த்தான். ஆகவே இது நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இத்தனையும் வசிஷ்டன் அங்கே நின்று கேட்டுக்கொண்டு இருக்கிறான்.
கேட்டவன் வசிஷ்டன் என்ன செய்யறான், சரின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். அப்ப இது நடக்க போறது இல்லை. இன்னைக்கு என்னது, பட்டாபிஷேகம் நடக்க போறது இல்லைன்னு தீர்மானம் ஆயிடுச்சு இல்லையா? அதனால அவர் என்ன சொல்லிட்டாரு, அரசவையில போய் விஷயத்த சொல்லணும் இல்லையா? எல்லாம் மத்தவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா? அப்பா கண்ணுங்களா, இந்த விழா இன்னைக்கு நடக்க போறது இல்ல, ஆகவே நீங்கள் எல்லாம் வந்த வழியை பார்த்து போங்கன்னு நான் சொல்லணும் இல்லையா? அங்க போய் பேலஸ் டிஸ்போஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லணும். அதனால வசிஷ்டர் என்ன பண்றார், அரசவைக்கு வரார். வந்து விஷயத்தை சொல்ல வரார். அங்க உரைசை பெருமை உயர் தவத்தோர் ஓங்கல் புரைசை மதக்களிற்றான் பொற்கோவில் முன்னர் முரைசம் முழங்க முடிசூட்ட மொய் ஆண்டு அரைசர் இனிது இருந்த நல் அவையின் ஆயினான். அழகாக இவ்வளவு மண்டபங்கள் சூழப்பட்டு எல்லாம் அங்கே அழகாக முரசங்கள் ஒழிக்கக்கூடிய இடம், முடிசூட்டுவதற்காக செய்யப்பட்ட அத்தனை மேடைகள், அது எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வசிஷ்டன் வந்து நிற்கிறார். அந்த அவையிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். அவையில் இருப்பவர்கள் எல்லாம் இப்போ தசரதன் என்ன மற்றவங்க என்னன்னு கேட்கறாங்க. வந்த முனியை முகம் நோக்கி வாழ்வேந்தர் எந்தை புகுதற்கு இடையூறு உண்டாயதோ அந்தமில் சோகத்து அழுத குரல்தான் என்ன சிந்தை தெளிதோய் தெரியமக்கு இஃது என்று உரைத்தார். ஐயா, உள்ள ஏதோ சத்தம் கேட்டது, அழுத குரல் கேட்டது, ஏதாவது தடங்கள் இருக்கா? பட்டாபிஷேகம் பண்ணாம இருக்கிறதுக்கு தடங்கள் ஏதாவது இருக்கா? உள்ள என்ன சோகம், என்ன கஷ்டம்? ஆகவே எங்களுக்கு கொஞ்சம் விஷயத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த அரசர்கள் எல்லாம் வசிஷ்டனை வினவுகிறார்கள். இப்ப வசிஷ்டர் நடந்ததை கூறுறார். கொண்டாள் வரம் 2 விஷயத்தை சொல்லிவிட்டார். 2 வரத்தை கேட்டார். யார்? கேக்கையர் கோன் கொம்பு கைகேயி என்கின்றவள் 2 வரத்தை கேட்டுட்டா. அவக்கு தண்டாத செங்கோல் தயரதனும் தான் அளித்தான். அவளுடைய மகனுக்கு அவனுடைய செங்கோலை கொடுத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரதனுக்கு பட்டாபிஷேகம். ஒன்தார் முகிலை வனம் போகு, ராமனை காட்டுக்கு போன்னு சொல்லிவிட்டா. எப்படி? ஒல்லிய மாலையை அணிந்து மேகம் போன்ற இருக்கும். அதனால்தான் ஒன்தார் முகிலை வனம் போகு. முகிலைன்னா மேகத்தை பொத்திய நிறத்தை கொண்டவன். வனம் போகு என்று ஒருபடுத்தாள். அவனுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டா. எந்தானும் வேறில்லை இஃது அடுத்தவாறு என்றான். இதுதான்ப்பா இங்க நடந்தது, வேற ஒரு விஷயம் இல்லைன்னு. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம், இதுதான் இந்த அவையில நடக்கக்கூடிய கஷ்டம், இதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? கைகேயி 2 வரம் கேட்டா. ஒண்ணு தம்புள்ள அரசாளனும் ராமன் காட்டுக்கு போகணும்னு சொல்லிவிட்டான். இதுதான்ப்பா இங்க இருக்கக்கூடிய விஷயம். இப்போ மக்கள் வேந்தன் பணியினால் கைகசி மெய் புதல்வன் பாந்தாள் மிசை கிடந்த பாரளிப்பான் ஆயின் ஏந்து தடந்தோள் ராமன் திருமடந்தை காந்தான் ஒருமுறை போய் காடு உறைவான் ஆயினன். அதனால என்ன ஆச்சு? வேந்தனுடைய பணி, தசரதனுக்கு அடுத்ததாக தசரதனுடைய பணியை செம்மையாக செய்ய, ராஜாவாக இருந்து நாட்டை பரிபாலனம் செய்வதற்கு, செங்கோலை பிடிப்பதற்கு கேக்கசியின் மெய்ப்புதல்வன் யாரு? பரதன் செய்ய போறான். ஆகவே அவன் வந்து இந்த நாட்டை ஆளப் போகின்றான். ஏந்து தடந்தோள் ராமன், அழகான விரிந்த தோளை கொண்ட ராமன் என்ன பண்றான்? திருமடந்தை காந்தான், அழகாக சீதையை மணந்தவன் ஒருமுறை போய் காடு உறைவான் ஆயினான். அவன் என்ன பண்ண போறான்? காட்டுக்கு போய் இருக்க. இதை கேட்ட உடனே மக்கள், சுத்தி இருந்த மக்கள் அத்தனை பேருக்கும் அப்படியே ஷாக் டு த கோர்ங்கிற மாதிரி தூக்கி மாதிரி போட்டது. வாரார் முளையாரும் மற்ற உள்ள மாந்தர்களும் ஆறாது காதல் அரசரும் அந்தணரும் போராது வாய்மை பெரியோன் உரை செவியில் சாராத முன்னம் தயரதன் போல் வீழ்ந்தார். எப்படி அழகாக அந்த அங்கு இருக்கக்கூடிய பெண்கள், அங்கே இருக்கக்கூடிய அரசர்கள், அந்தணர்கள், வாய்மையில் மிக்க பெரியோர்கள்
இந்த விஷயத்த காதுல கேட்டு ராமன் காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற வார்த்தையை காதில விழுந்த மாத்திரத்திலே தயரதன் எப்படி மூர்ச்சையாய் கீழே விழுந்தானோ அதுபோல் இவர்கள் விழுந்தார்கள். ஏன் இந்த வார்த்தையை கம்பன் போடுகின்றான் அப்படின்னா, இவர்கள் அத்தனை பேருக்கும் பிள்ளையாய் இருந்தவன் ராமன். இல்லையா? அழகான வார்த்தை முதல்ல பார்த்தோம். என்ன ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொல்லுகின்ற பொழுது ஒரு 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 சூழ்ச்சியை நமக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தார் அழகாக கம்பன்? தனக்கு இனிமே பிள்ளை வேணாம், ஏன்னா என் பேரை சொல்லக்கூடிய பிள்ளையாக ராமன் இந்த அயோத்தியில் பிறந்து விட்டான் என்று சொல்லி தனக்கு பிள்ளைகள் கூட வேண்டாம்னு தீர்மானித்த மக்கள் அயோத்தியிலே இருந்தவர். ராவணன் பிள்ளைய எடுத்துட்டாங்க. அப்ப அந்த பிள்ளை காட்டுக்கு போகுதுன்னா சும்மா இருப்பாங்களா? அப்படியே தவால் கீழே விழுந்துட்டாங்க. எல்லாருக்கும் மயக்கம். புண்ணுற்ற தீயின் புகையுற்று உயிர் பதைப்ப மண்ணுற்ற அயர்ந்து மறுக்கின்ற உடம்பெல்லாம் கண்ணுற்று வாரி கடல் உற்றது அந்நிலையே விண்ணுற்றது எம் மருங்கும் விட்டு அழுது பேரோசை. புண்ணு ஏற்கனவே இருக்கு. புண்ணு மேல ஒருத்தன் அழகா தீய பாய்ச்சினானா எப்படி இருக்கும்? புண்ணு மேல நெருப்பு பட்டுதுன்னா எப்படி இருக்கும்? அது போல அப்படியே அப்படியே என்ன பண்றாங்க? அப்படியே அயர்ந்து சோர்ந்து கீழே விழுறாங்க. அப்படியே கண்ணுல வந்து அப்படியே நீரானது அப்படியே கடல் நீர் போல் அப்படியே அப்படியே பெருகி பெருகி ஊத்துது. எந்த பக்கத்திலையும் பார்த்தா ஒரே அழுக. அப்படியே வானை அடைந்ததாம் அந்த சோகமானது விண்ணுலகம் வரைக்கும் போகுது. அந்த அளவுக்கு எல்லாரும் அழறாங்க. மாதர் அருங்கலமும் மங்களமும் சிந்தி தம் கோதை புடை பெயர கூற்று அணைய கண் சிவப்ப பாத மலர் சிவப்ப தாம் பதைத்து பார் சோர்ந்தார் ஊதை ஏறிய ஊசி பூங்கொடி ஒப்பார். அங்கே பெண்கள் அவர்கள் போட்டிருந்த மங்கள நானும் கீழே விழுந்தது. அவர்களுடைய கூந்தல்கள் எல்லாம் குலைந்து விழுந்தது. அவர்கள் கண்களெல்லாம் கூற்றை ஒத்த கண்களை போல் சிவந்தது. பாதங்கள் சிவந்தன. பெருங்காற்று வீசியது போலே அவர்கள் அப்படியே இந்த பெருங்காத்துல ஆடி அப்படியே இது கொடிகள் எல்லாம் எப்படி ஆடுமோ அது போல் தத்தளித்தார்களாம். கீழே விழுந்து பூமியிலே விழுந்து துடித்தார்களாம். ஆ ஆ அரசன் அருளிலானாம் என்பார். காவா அறத்தை இனி கைவிடோம் யாம் என்பார். தாவாது மன்னர் தலைகளை வீழ்ந்து ஏங்கினார். மாவாதம் சாய்ந்து மராமரமே போல்கின்றார். ஐயோ அரசரே அரசரே, இது என்ன சமாச்சாரம்? இறக்கவே இல்லையா அவனுக்கு? அரசன் அருளிலானே ஆம். கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா தசரதனுக்கு? இப்படி காவா அறத்தை இனி கைவிடுவோம் யாம். இது தர்மத்தை பாதுகாக்காமல் நாங்களே கைவிட்டுறோம். எப்போ ராமன் காட்டுக்கு போறான்னா இனிமே என்னடா தர்மத்தை பத்தி பேச்சு? தர்மத்தினுடைய பிரபுவாக இருப்பவன் ராமன். தர்மமே போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இன்னும் தர்மம் அயோத்தியிலேன்ட்டான். எப்படி? காவா அறத்தை இனி கைவிடும், விட்டுறோம் இனிமே. அப்படி பெருங்காற்று அப்படியே கீழே விழுந்து அப்படியே தலையில விழுந்து அப்படியே அவங்க எல்லாருமே அப்படியே கீழே விழுந்து அயர்ந்து ரொம்ப அழுது புலம்புகிறார்கள். அழகாக 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 கம்பன் இப்பொழுதுதான் தன்னுடைய வர்ணனையினுடைய உச்சத்துக்கு வர்றான். அந்த மாநகரத்திலே அந்தணர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், மாந்தர்கள் எல்லாரும் அழுதாங்க இல்லையாப்பா? அழகாக சொல்றான் கம்பன். இந்த பாட்டை குறிச்சு வச்சுக்கோங்க. இதனுடைய ஒப்புமை அழகான ஒப்புமை. கிள்ளையோடு பூவை அழுத. எதெல்லாம் அழுதுன்னு சொல்றான் பாருங்க கம்பன். இதுதான் வார்த்தை. கிள்ளையோடு பூவை அழுத கிளர் மானத்து உள் உறையும் பூசை அழுத. கிளர் மாடத்து உள் உறையும் பூசை அழுத. என்ன அழகான வார்த்தை. கிளி இருக்கு பாத்தீங்களா?
கிளி, கிள்ளை, கிளி, கிளியோட நாகனவாய் புல் என்று சொல்லக்கூடிய இந்த மைனான்னு சொல்றோம் இல்லையா, நம்ம ஊர்ல மைனான்னு ஒரு பறவை இருக்கும், பார்த்திருப்பீங்க. அதுக்கு பேர் நாகனவாய் புல்லுன்னு பேர். அந்த பறவையும் அழுதது. கிள்ளையோடு பூவை அழுத கிளர் மாடத்து உள் உறையும் பூசை அழுத. பூசைனா பூனைன்னு அர்த்தம், சரியா? அது எங்க இருக்கான்? மாளிகைக்குள்ள உட்கார்ந்து இருக்கு அந்த பூனை. இந்த பாலிகையில குடிச்சுக்கிட்டு நல்லா தெம்பா இருக்கும் இல்லையா, உள்ளுக்குள்ள உட்காரக்கூடிய செல்ல பிராணி. எப்படி நாய் இருக்கும் அது மாதிரி தான் பூனையும் இருக்கும். அந்த பூனை நல்லா பாலிகையில் குடிச்சுக்கிட்டு நல்லா தெம்பா இருக்கக்கூடிய ஒரு பூனை அழுதான். மாளிகையிலே இருக்கக்கூடிய பூனை அழுகின்றது. எதற்காக அழுகின்றது? ராமன் காட்டுக்கு போக போகிறானே என்று அழுததாம், சரியா? இதை விட என்ன சொல்றது? கம்பன் சொல்றான், இதெல்லாம் என்ன சார் பெரிய விஷயமே கிடையாது. என்ன, அம்மா கர்ப்பப்பையிலே உருவே வளராத பிண்டமாய் இருக்கக்கூடிய குழந்தை அழுதது என்று சொல்கின்றான் கம்பன். உரு தெரியா பிள்ளை அழுத. அப்போ அயோத்தியில என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட கொடுத்திருக்கான் பாருங்க. ராமன் காட்டுக்கு போகிறான் என்று சொன்னால் கர்ப்பப்பையிலே இருக்கக்கூடிய குழந்தை, ஊரு தெரியாத குழந்தை, பிண்டமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை கூட வேதனையிலே அழுததாம். காரணம் என்ன? ராமன் இந்த நாட்டை விட்டு வெளியே போக போகிறான் என்பதற்காக. பெரியோரை என் சொல்ல. அப்ப இவங்க இந்த 3 ஜீவன்கள் அழுததை சொல்லும் பொழுது பெரியோர்கள் அழுதார்கள்னு சொல்றதுல என்ன பெரிய விஷயம்? அப்போ கிள்ளையோடு பூவை அழுத, கிளர் மாடத்து உள் உறையும் பூசை அழுத, ஊரு அறியா பிள்ளை அழுத, பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்று உரைத்த மாற்றத்தால். ராமன் காட்டுக்கு போறாங்கிற வார்த்தை அவ்வளவு பெரிய சோகத்தையும் தாக்கத்தையும் அந்த அயோத்திமா நகரத்திலே இருக்கக்கூடிய என்ன கிளிக்கு, பூனைக்கு, கருவிலே உரு தெரியாத பிள்ளை வரைக்கும் போய் தாக்கியது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இதுல யோசிக்கணும். ஏன்னா பரமபுருஷராகிய ராமன், தர்மத்தின் விக்கிரகமாக இருக்கக்கூடிய ராமன், தர்மத்தினுடைய முழு உருவாக இருக்கக்கூடிய ராமன், ராமன் மேல எந்த ஒரு கம்ப்ளைண்டும் சொல்ல முடியாது, ஒரு கொரியும் கிடையாது. அதனால்தான் ராமருக்கு பட்டாபிஷேகம் சொன்ன உடனே மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. மக்கள் எல்லாம் சந்தோஷம். இப்போ நம்ம ஒரு கேள்வி வரலாம், சார் பரதனும் நல்லவன் தானே சார், பரதனுக்கு பட்டாபிஷேகம் சொல்லும் போது ஏன் சார் சந்தோஷப்படல? பரதனை விட ராமனின் மீது அவர்களுக்கு அன்பு அதிகமாக இருந்தது இல்லையா? பரதனின் விட ராமன் மீது இருந்த அன்பு, ராமன் தன்னுடைய நாட்டை ஆள வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆவலும் அயோத்திமா நகர மக்களுக்கு இருந்தது. இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் அப்பேற்பட்ட ஒரு உத்தம புருஷனான ராமன் அவன் இந்த நாட்டை விட்டு கிளம்புகிறான் என்று சொல்லுகின்ற பொழுது இத்தனை விஷயங்கள் நடந்தது. இப்ப எல்லாரும் அழறாங்க. இதெல்லாம் தான் கம்பனுடைய ஒரு ஒப்புமையினுடைய உச்சத்தை தொட்டது. நம்ம அப்படிங்கிறத உரு அறியா பிள்ளை எழுதுங்கிற வார்த்தை சாதாரணமா எவனுமே எனக்கு தெரிஞ்சு எழுதின மாதிரி தெரியும் இல்லையா? ஒரு வருத்தத்தை சொல்றதா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? எழுதா, குழந்தை எழுதாங்க, மக்கள் எழுதார்கள், இவன் அழுதான், அவன் அழுதான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா என்ன அழகான வார்த்தைகள் எல்லாம் போட்டு சொல்றார். கிளி எழுதது, நாகனவாய் புல் எழுதது, உள்ளுரை மாடத்து பூசை எழுத, அதாவது பூனை எழுதது. அட என்னப்பா உரு தெரியாத பிள்ளை எழுது. அப்புறம் நீ என்ன பெருசா எல்லாரையும் பத்தி பேசுவது? என்ன அழகான ஒப்புமைகள், என்ன அழகான விஷயங்களை கம்பன் நயம்பட நமக்கு தந்தது என்று சொன்னால், அந்த சோகத்தினுடைய தாக்கத்தை நமக்கும் செலுத்தி விடுகிறான் கம்பன் இதை படைக்கின்ற. இந்த செய்யுளை கொடுக்கும் பொழுது நமக்கே என்ன சொல்லிடுறான்? ராமன் கிளம்புறது எவ்வளவு சோகம் அப்படிங்கிறதை
நம்மால் உணரக்கூடிய விஷயத்தை நமக்கே அந்த தாக்கத்தை கொடுத்துடுறான். அதுதான் கம்பன் நமக்கு தரக்கூடிய அந்த கம்பராமாயணத்தினுடைய ஒரு அழுத்தம் அப்படிங்கிறத சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துறேன். பின்பு வரக்கூடிய விஷயங்கள், அவர் கிளம்புறது, அதுக்கப்புறம் அவர் சுமித்திரையை போய் சந்திக்கக்கூடியது, அங்கே சுமித்திரை என்று சொல்லக்கூடிய அந்த தாயினுடைய மாண்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லக்ஷ்மணனுக்கு அவன் அறிவுரை சொல்லுவதும், லக்ஷ்மணன் முதல்ல வர்றேன்னு சொல்றதும், வேண்டான் இவர் சொல்றதும், அப்புறம் தான் கிளம்புவதும், சுமித்திரை இடத்திலே அவர்கள் போய் வணக்கத்தை செலுத்திவிட்டு அவர்கள் கிளம்புகின்ற சமயத்திலே சுமித்திரை தரக்கூடிய அறிவுரை, இதெல்லாம் ஒரு அருமையான இடங்கள். நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ராமாயணத்துல நிறைய இருக்கு. ஆகவே இவைகள் அத்தனையுமே நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.